பார்ட் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஹிஸ்ட்ரியோட பேசிக்லேருந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வரைக்கும் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். பிசினா பிஃபோர் கிறிஸ்ட். இதில் வருஷங்கள் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், அதாவது பெருசுலேருந்து சின்னதாக ஆகும். அதுவே ஆனோ டோமினி ஏடியில் எல்லா இயர்ஸும் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். பிசினாலும் பிசிஇனாலும் ஒன்று தான், அது மாதிரி ஏடினாலும் சிஇனாலும் ஒன்று தான். அப்புறம் டீகேட்னா 10 இயர்ஸ், மில்லியனம்னா 1000 இயர்ஸ். ஹிஸ்ட்ரினா என்ன? ஹிஸ்ட்ரினா உலகத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் கால வரிசைப்படுத்தி, அதாவது குரோனோலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான காரணிகளை ஆராய்ஞ்சு படிக்கிறது பேர் தான் ஹிஸ்ட்ரி. இந்த நாட்டோட வரலாற்றையே தீர்மானிக்குது. மவுண்டெயின், ரிவர்ஸ் இருக்கும். அடுத்து ஜியாகிரபிக்கல் செட்டிங்ஸ், அதாவது புவியியல் அமைப்பு. ஒரு நாட்டோட புவியியல் அமைப்பு தான் அந்த நாட்டோட வரலாற்றையே தீர்மானிக்குது. மவுண்டெயின், ரிவர்ஸ், பிளைன், கோஸ்ட், கிளைமேட், மான்சூன், மினரல் ரிசோர்ஸ், இது எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் ஜியாகிரபிக்கல் செட்டிங்ஸ். உதாரணத்துக்கு இப்போது நார்த் இந்தியாவில் ஹிமாலயஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கங்கா, பிரம்மபுத்திரா, இண்டஸ்னு எந்த ரிவருமே இருந்திருக்காது. அதை சுற்றி நிறைய நகர நாகரிகங்களும் உருவாகியிருக்காது. அது மாதிரி உலகத்தில் தோன்றின எல்லா நாகரிகங்களும் ஆற்றுப்படுகை ஓரமாக தான் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டும் மான்சூனும் தான் ஒரு நாட்டில் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலான்றதையும் தீர்மானிக்கிறது. நார்த் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் மௌரியாஸ், குப்தாஸ்லேருந்து முகல்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட படையெடுப்புகளும் ஆட்சி மாற்றங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுவே சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2500 வருஷமாக சேர சோழ பாண்டியர்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிலையான ஆட்சியும் இங்கே இருந்தது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நம்மளோட நில அமைப்பு தான். கலாச்சாரம், பாரம்பரியம், உணவு, உடை, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதே புவியியல் அமைப்பு தான். இது மாதிரி பல முக்கியமான வரலாற்றாசிரியர்கள்லாம் 2 விதமான ஆதாரங்களை பயன்படுத்தி தான் எழுதியிருப்பாங்க. அதில் ஒன்று ஆர்கியாலஜிக்கல், அதாவது தொல்பொருள் ஆதாரங்கள். இன்னொன்று லிட்ரரி, அதாவது எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ்னால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே முடித்ததுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற பொருட்களை பொறுத்து அது எந்த மாதிரியான நாகரிகம், அங்கே இருந்த மக்கள். லிட்ரரி சோர்சஸ்னால் ஒரு காலகட்டத்திலையும் எழுதின வரலாற்று குறிப்புகள், மத சார்பில்லாத இலக்கியங்கள், புராண கதைகள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியை பீரியாடிக் வைஸ் தான் கிளாஸிஃபை பண்ணணும். எதை அடிப்படையாக வச்சு இந்த பீரியாடிக் வைஸ் கிளாஸிஃபை பண்ணுறோன்னா லிட்ரரி எவிடன்ஸை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி லிட்ரரி எவிடன்ஸு இல்லாத காலகட்டத்தை ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு சைகை மொழி இருந்திருக்கலாம், இல்லை வார்த்தைகள் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அதை எழுத்து வடிவம் ஆக்கலை. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் நோ லிட்ரரி எவிடன்ஸ், ஆனால் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் நிறையாவே கிடச்சிருக்கும். இதில் 2வது டைப் புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். புரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியடில் எழுத்து வடிவம் உருவாயிருக்கும். அதாவது அங்கே வாழ்ந்த மக்கள் எழுத்து வடிவமாக ஏதாவது எழுதியிருப்பாங்க, ஆனால் அந்த எழுத்து வடிவத்தை நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சிந்து சமவெளி நாகரிகம். அங்கே வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின எழுத்து உருவத்தை இன்ன வரைக்கும் நம்மளால் டைசஃபர் பண்ணவே முடியலை. அடுத்ததாக ஹிஸ்டாரிக் பீரியட், அதாவது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின எழுத்துக்களை ப்ரீ ஹிஸ்டாரிக் காலத்தில் எழுத்து வடிவமே கிடையாது. புரோட்டோ ஹிஸ்டாரிக் காலத்தில் எழுத்து வடிவம் இருந்துச்சு, ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஹிஸ்டாரிக் காலத்துலேருந்து எழுத்துக்களை நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடோட கிளாஸிஃபிகேஷன்ஸை பார்க்குறது தான். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், கால்கோலித்திக்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். முன்னவே சொன்ன மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா ஹிஸ்டாரிக் பீரியட் வித்தவுட் லிட்ரரி எவிடன்ஸ். எழுத்து வடிவம் இல்லாத காலகட்டத்தில் மனிதனோட வாழ்க்கையை சொல்கிறது தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். சயின்ஸில் டார்வின் தியரி படி குரங்குலேருந்து மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கான்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த பரிணாம வளர்ச்சி 1 நாள் 2 நாள் நடக்கிறது கிடையாது, பல லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து. அப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரும்போது ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து புரோட்டோ ஏஜ்னு சொல்கிறோம். பேலியோனா ஓல்டுன்னு அர்த்தம், லித்திக்னா ஸ்டோன். பழைய கற்காலத்தை தான் பேலியோலித்திக் ஏஜ்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் மனுஷங்க எல்லாரும் வெறும் ஃபுட் கேதரர்ஸ், அதாவது
உணவு சேகரிப்பாளர்களாக தான் இருந்திருக்காங்க. மிருகத்தன்மையோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் தான் மனுஷ காலம். இந்த மீசோலித்திக் ஏஜ் கிட்டத்தட்ட 3000 வருஷம், 10,000 பிசிலேருந்து 7000 பிசி வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. பேலியோலித்திக்கும் மீசோலித்திக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் மிருகங்களை வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலியோலித்திக் ஸ்டோனோட மீசோலித்திக் ஸ்டோன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. அப்போ தான் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் பிறந்துச்சு. அவங்க முதல்ல அறுவடை செஞ்ச பயிர் வந்து பார்லி. டூல்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன. மனுஷன் கல்லை தவிர்த்து மெட்டல்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தது இந்த ஏஜில் தான். அப்படி மனுஷன் முதல்ல பயன்படுத்துகிற மெட்டல் தான் காப்பர். அதனால தான் இந்த ஏஜுக்கு கால்கோலித்திக் ஏஜ்னு பேர் வந்தது. இந்த கால்கோலித்திக் ஏஜில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் என்னென்னா, மனுஷன் முதல்ல இந்த காலகட்டத்தில் தோள்களையும் பயன்படுத்தி உடை அணிய ஆரம்பித்தான். அதனால் கண்டுபிடின்னு பார்க்குறது கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின டூல்ஸ். மாதிரி இந்த டூல்ஸோட அளவையும் எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி இன்னும் अच्छे बुरे व्यक्ति सभी के जीवन में आते हैं। बुरे भले व्यक्ति ये अच्छे बुरे व्यक्ति सभी के जीवन में आते हैं और सभी को एक अमूल्य सीख दे जाते हैं। अब आप स्वयं ही सोचो, जीवन में जब पहली बार आपने अग्नि को स्पर्श किया तब आपको यह सीख प्राप्त हुई कि मुझे अग्नि से थोड़ी दूरी रखनी चाहिए। फिर धीरे धीरे आपने सीखा कि कैसे इस अग्नि को नियंत्रण में रखना चाहिए। फिर आपने सीखा कि कैसे इसका उपयोग जीवन में करना चाहिए, चाहे अंधकार में प्रकाश पाने के लिए हो या भोजन पकाने के लिए। इसी प्रकार ये बुरे व्यक्ति जो जीवन में आते हैं, कुछ सिखा कर जाते हैं, उनका आभार व्यक्त कीजिए। उनके विषय में बुरा सोचने की या बुरा अनुभव करने की आवश्यकता नहीं है, बस वो सीख प्राप्त कीजिए। सकारात्मकता के साथ जीवन में आगे बढ़ते जाइए, कोई नहीं जो आपको रोक सकता है। போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரின் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும்
ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம். எல்லாமே கோவம் தான். ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்றது அடிப்படையிலே வந்து ஒன்று நீங்கள் எக்கனாமிக்கலி பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிளே கிடையாது. ஒரு நீங்கள் ஒரு எக்கனாமிக் பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது. எந்த ஒரு இருந்து வருவாங்க, ஏன்னா இது வரைக்கும் அவங்க தொட்ட நாடெல்லாம் கெட்டு போன எதுவுமே விளங்கினதாக வரலாறு கிடையாது. இப்போ சீனா வந்து இவங்க வந்து கம்யூனிஸ்ட் நாடு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி அது உண்மை கிடையாது. 1980s அப்புறமே அவங்க கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க மேலே இருக்காங்க. வெனிசுவேலா, கம்போடியா, கியூபா, இது மாதிரி எந்த நாடுமே அவங்க உருப்பட்ட மாதிரி வரலாறே கிடையாது. எப்பவுமே கம்யூனிசம் தொட்டா கெட்டந்தான். ஆமாம் ரைட்டா. அப்போ இந்தியாலையும் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சோசியலிசமே நமக்கு தீர்வு அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இங்கே ஓட்டு அப்படின்றது less than 2%. அதிகபட்சம் பார்த்தா இன்னைக்கும் இருக்கிறது இந்த கேரளா மாதிரி, கேரளாவில் ஒரு ஸ்டேட்டு, அதை தாண்டி தமிழ்நாட்டில் திமுகவோட ஒட்டி இருக்கிறதுனால 1-2 அது கொஞ்சம் அந்த மேற்கு வங்கம் போனால் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஆமாம். ஆனால் மேற்கு வங்கத்திலுமே இப்போ அவங்களுடைய ஹோல்டு இப்போ இல்லை. அப்போ என்னன்னா இவங்க வந்து இவங்க less than 2%. ஆனால் இவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்றது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. திமுக, விசிகா, இந்த மாதிரி லெப்டிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாருக்குடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் தான். அந்த சித்தாந்தத்தை பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இவங்க எல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட். ஆனால் இவங்க ப்ராக்டிக்கலாக வரும்போது இவங்க வந்து கேபிட்டலிசம் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கேரளாவில் இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால் நம்ம தோழர் பினராயி விஜயன் ஒரு போர்ட் ஒன்று திறந்து வச்சார். நம்மளுடைய அதானியினுடைய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் 600 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். இவங்க என்ன ஒரு அதானி, ஒரு அம்பானி, இந்த மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்ட் சார்ந்து இயங்குறவங்க தான் உங்களுடைய எக்கானமியை க்ரோ பண்ண முடியும். நீங்கள் வேணால் தனியாக இருந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக நீங்கள் பிடுங்கிட்டு நீங்கள் கவர்மெண்ட் விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் நீங்கள் திவாலை தான் ஆவீங்க. அதற்கான பிரசிடென்ஸ் நமக்கு இருக்குது, அதற்கான முன்னோடிகள் இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அவருக்கு இன்னும் ஃபாரின்காரரான இல்லைல்ல, அவர் நம்ம ஊர் ஆள் தானே. அவர் இங்கே ஒரு போர்ட் திறந்து, இங்கே ஒரு பார்க் ஒன்று திறந்து, இங்கே ஒரு விஷயத்தை, இங்கே ஒரு ஹார்பரை அவர் ஆப்ரேட் பண்ணார்னா அதன் மூலமாக வேலைவாய்ப்பு அடைய போகிறது யார்? நம்ம தான் அடைய போகிறோம். ரைட்டா. இப்போ இங்கே பண்ணாங்களே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து பண்ணாங்களா, காப்பர் அப்படின்றது அவ்வளோ ஒரு எசென்ஷியலான ஒரு காம்போனன்ட். எந்த ஒரு இது பண்ணுறதுனால பேசிக்கு காப்பர். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதனுடைய பேசிக் யூனிட் வந்து ஒரு காப்பர் தான். அப்போது காப்பர் வேணும், ஐஃபோன் வேணும், ஆனால் ஃபேக்ட்ரி வேண்டாம். இது என்ன லாஜிக் இது? ஆக்சுவலி அந்த கழிவுகளை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும், அது வேற. அதை வந்து நம்ம டம்ப் பண்ணணும், அதை வந்து நம்ம அப்படியே ஓப்பனாக நம்ம வந்து டம்ப் பண்ண முடியாது, அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரே வார்த்தை இழுத்து மூடு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருந்தோன்னா க்ரோத் ஆகவே ஆகாது. ஒரு விஷயம் வளருதுன்னா அதனுடைய தீமையும் ஒன்று நடக்கும். அந்த தீமையை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். எப்படி அதை சரி பண்ணுறது? ஆனால் இங்கே வர்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க வந்து வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் எதிர்த்த அதே மக்கள் இன்னைக்கு அதை சுற்றி இருந்த எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு எங்களுக்கு ஸ்டெர்லைட்டை திரும்ப ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு மக்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஆமாம். இப்போ ஒரு 18th செஞ்சுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கானமி அந்த ஜிடிபி அப்படின்றது அப்படியே ஒரு ஷார்ப்பாக வந்து ரைஸ் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் உருவாகணும். இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வேணும். நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் வேணும், ஆனால் அக்ரிகல்ச்சரை மட்டுமே நம்பி நம்ம வந்து வாழ முடியாது. இப்போ சவுத் சைட்லாம் போனீங்கன்னா அங்கே என்ன ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு இப்போ தஞ்சாவூர், அது ராமநாதபுரம் இதெல்லாம் போனோம்னா அங்கே இருக்க பெரும்பான்மையாக வேலை தேடி இங்கே தான் வராங்க. இங்கே சென்னைக்கோ பெங்களூருக்கோ இந்த மாதிரி அவங்க ஒரு கூலி தொழில் 10,000 சம்பளத்துக்கே அங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இங்கே வர ஒரு எக்கனாமிக் ஜோனாக வளரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அப்படியே உடச்சிடுறாங்க. மரம் வாழணும், இப்போ ரோடு போடுறது கூட நீ வந்து காட்டு அழிக்கிற அப்படின்றாங்க. அப்போ எங்கே போய் நம்ம ரோடு போட முடியும்? ஓகே, ஒரு காலத்தில் ஆனால் ரோடை அழிக்கணும்னு நான் சொல்ல, ஆனால் அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும். அதை நம்ம வந்து ஒரு சரியான மேற்பார்வையில் பண்ணணும். எப்படி அதை மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு வளர்ச்சி கொண்டு வர முடியணும்னு பார்க்கணுமே தவிர அந்த வளர்ச்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படி தான் வந்து நம்ம காலத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும்தான் ஒரே வழி. 5ஆம் தமிழ் சங்கம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரைட். அது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் அவங்களை போட்டு வம்புகளுக்கு நினைக்கிறேன். ஏன் தமிழ்
இல்லை அவங்க வந்து என்ன நோண்டுறாங்க, அவங்க என்னைய ட்ரால் பண்ணுறாங்க, அவங்க என்ன டேக் பண்ணுறாங்க. முக்கியமாக Okay. ட்ரால் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டேக் பண்ணி டே யூத மனநோயாளியே அப்போல்லாம் என்ன டேக் பண்ணுறாங்க. அந்த 5ஆம் யுக கட்சி, அந்த 5ஆம் யுக கட்சி அப்படின்ற ஒரு கட்சியில் ஓகே அந்த டிசிபி பாண்டியனுடைய ஆட்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பேசஸ் போட்டு பேசுவாங்க. இது யூத பிராமணன் அப்படி முடிச்சு விட்ருவாங்க. எனக்கு புரியல, யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்மந்தம்? அது அவங்களுடைய ஐடியாலஜி படி என்னன்னா, யூதர்கள் வந்து இங்க இருந்து வந்தாங்க, வெளியே இருந்து வந்தாங்க, அவங்களுடைய டெசண்டன்ஸ் தான் பிராமின்ஸ்னு அவங்க நம்புறாங்க. ஓ, அதாவது இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன இவங்க எங்க போய் படிச்சுட்டு வந்தாங்க? வெறும் கட்டுக்கதைகள், வெறும் கட்டுக்கதைகள், அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் பரசுராமன் வந்து வெளியே இருந்து வந்தான், அவன் கடல் மார்க்கமாக வந்தான், பரசுராமனுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இருக்கிற ஜூஸும் பிராமின்ஸும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ என்னன்னா, இது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்டாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வராங்க. இப்போ இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு வந்து அந்த ஐடியாலஜியை மக்கள்கிட்ட பரப்புற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு இவங்க வந்து இவங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படின்றது தமிழ் நேஷனலிசம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்மளுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் ஓகே. ஆனால் அது தமிழ் நேஷனலிசம் அப்படின்றதையும் தாண்டி அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அது இப்போ எப்படி மாறி போயிடுச்சுன்னா, எத்னிக் சவுனிசம். தமிழ்நாட்டில் இருந்து தான் எல்லாமே வந்துச்சு, தமிழ் மொழிகள்ல இருந்தால் உலக மொழிகள்லாம் தோன்றுச்சுன்னு பேசுகிறாங்க இவங்க. அப்போ தமிழுக்குன்னு ஒரு பெருமை உண்டு, அதை நம்ம கொண்டாடலாம், அதை நம்ம மதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆங்கிலம் தோன்றியதே இங்கிருந்து தான் தோன்றிச்சு, தமிழிலிருந்து தோணுச்சு. ராவணன் அப்படின்ற அந்த பேர் வந்து ரேவன் அப்படின்ற ஒரு காக்கா கிட்ட இருந்தா வந்துச்சு. ராவணனுடைய பெயர்ல இருந்தா ரேவன் வந்துச்சு. அப்போ ஆங்கிலத்தில் உள்ள எல்லா பெயர்களுக்கும் மூலம் யாரா தமிழ் மொழி அப்படின்னு பேசுறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் மன்னர் மன்னன் அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு மன்னர்கள் தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க, முருகன் தான் வந்து எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சாரு. இது வந்து நம்மளுடைய இதை வந்து வெளியே உள்ளவங்க கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. அப்போ நமக்குன்னு இருக்கிற உண்மையான அந்த ஒரு பெருமையை நம்ம பேசலாம், நம்ம பேசணும். அதை வந்து நம்ம உலகத்துக்கு நம்ம கொண்டு போகலாம், அதை வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து எஜுகேட் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு பேஸும் இல்லாமல், எந்த ஒரு சயின்டிஃபிக் டெம்பரும் இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசுறது. என் பேர் பால், அப்போ மாட்டுப்பாலுக்கு பால்ன்ற பேர் வந்து என்கிட்ட தான் வந்துச்சு, நான் சொன்னா எப்படி இருக்கும்? இதை உண்மையை நம்புறாங்க. இதை நம்பி இப்போ என்ன சொல்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு இவங்க என்ன பண்றாங்க, இப்போ அடுத்த ஆண்டு நடக்கிற எலெக்ஷன்ல நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம். திமுக அதிமுக விஜய்லாம் இல்ல, அவங்க கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா இவங்க தான். யாரு? டிசிபி பாண்டியனுடைய அந்த பார்ட்டி 5ஆம் யுக கட்சி, அவங்க டைரக்டா ஆட்சி. இது ஒரு கல்ட். இது தமிழ் தேசியம் பேசுற சீமானுக்கு தெரியுமா? இந்த மாதிரி சீமான் ஃபர்ஸ்ட் இப்படி தான் பேசிட்டு இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 2018ல பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு, அந்த பாபா சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பாபா சிம்பிள் வந்து இலுமினாட்டி. ஆமா, நானும் பல அப்படின்றத அண்ணன் பேசியிருப்பாரு. ரஜினி அரசியலுக்கு வரும்போது நீ இதை பாத்தியா அப்படின்ட்டு இருப்பாரு. அப்புறம் என்ன சொல்லிருப்பாரு, ஜூ மட்டும்தான் போப்பா ஆக முடியும். அப்ப இருந்த போப்பை காமிச்சு போப் வந்து கையை இப்படி காட்டுறாரு, ஏன்னா அவர் ஒரு ஜூன்னு சொல்லிருப்பாரு. ஆனா இது போய் எப்பவுமே ஜூ வந்து போப்பா ஆக முடியாது, ஏன்னா ஜூஸ் வேற, இது கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டின்றது வேற. ஓகே, அப்போ அண்ணனுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்னா இந்த கோஷி தான், இந்த பாரிசாலன், இந்த டிசிபி பாண்டியன், இந்த மாதிரி ஆட்கள் தான் அண்ணனுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆனா அண்ணன் இப்போ அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு, அது நல்ல விஷயம். ஆனா இது வந்து இந்த ஒரு எத்னிக் சவுனிசம் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க இன்னும் அக்ரெசிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளே அசிங்கப்படுத்துற ஒரு விஷயம். அதாவது இவங்க பண்ற ப்ரொபகண்டானால நம்மள்ட்ட இருக்கிற உண்மையான பெருமைகள் கூட இவங்க இதுவும் சும்மா இவங்க சொல்ற உருட்டுகளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடுது. உண்மை அப்படிதான் போகுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வந்தாலும் ஆனா இவங்கள தான் நான் வந்து சீரியஸா எடுத்துப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரிஞ்சா இருக்கிறவங்க தான் நாளைக்கு வருவாங்க. ஏன்னா இவங்களை வந்து இன்னைக்கு யங் பீப்புள் ஃபாலோ பண்றாங்க, அவங்க வந்து படிக்கிறது இல்லைல்ல. அப்ப என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு லார்ஜ் கேதரிங் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு இவங்க ஃப்ரிஞ்சின்னு சொல்லி நம்ம விட்டு வச்சோம்னா நாளைக்கு இவங்க வளரும் போது இவங்க ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறுவாங்க. அப்போ இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கல்ட் ஐடியாலஜி. நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயம். நம்ம ட்ரால் பண்றோம், ஆனால் அதையும் தாண்டி அவங்க பேசுற விஷயத்தை நம்ம மக்கள் கிட்ட எஜுகேட் பண்ணணும், உண்மையான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த இலுமினாட்டி, அந்த 13 குடும்பம், ஃப்ரீ மேசன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கதைகள். இது மக்களை வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் சொல்லி ப்ளேம் பண்றதுக்கான ஒரு விஷயம். எப்படி இங்க சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் பிராமின்ஸ் தான் காரணம்ன்றாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஜூ தான் காரணம்னு சொல்றாங்க. அதான் அந்த யூத பிராமணர்கள் அந்த பேரு மேட்ச் ஆகும். ஓகே, ஆமா, நல்லா இருக்கு கேட்க.
Do you guys remember Nokia phone? Well, what even happened to them? Well, the story is very interesting. Nokia actually started as a paper manufacturer in Finland, but by 1960s, Nokia was making radio phones for Finnish military. Its first phone came in 1987 and it weighed more than half a kilo. No wonder Nokia phones never break. Nokia was dominating the phone market in early 2000s, that is until the new players came along and beat them completely. These players were Apple and Samsung. To stay in the competition, Nokia partnered up with Microsoft. But that wasn't successful either, so Nokia had to sell to Microsoft for $7.2 billion. But 20 வயசு 25 வயசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வாழ்க்கையில அடைஞ்சாகணும். பட் அந்த செல்போன் நிறைய விஷயங்களை மாத்திரும். டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சொல்றாங்க. அது வந்து சிகரெட் குடிக்கிறவங்க இல்லாட்டி லிக்கர் குடிக்கிறவங்களுக்குமே வந்து அந்த கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் உடம்புல இருந்து. அது மோட்டிவேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி வேற என்ன அடிக்ஷனாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் வந்து எக்ஸர்ட் ஆகும் மூளையில இருந்து. டோபமைன் அப்படிங்கிறது பேரு. நீங்க போன்ல அடிக்ட் ஆகும் போதும் அதே கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், அது வந்து உங்களை அடிமைப்படுத்தும். ரொம்ப நேரம் தயவு செஞ்சு அந்த செல்ஃபோனுக்குள்ளே போய் மூழ்கிறாதீங்க. ஓகேயா? கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜொராஸ்ட்ரியனிசம். மிடில் ஈஸ்ட் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அராப்ஸ். இப்போ பலஸ்தீனியன்ஸ் அவங்க அராப்ஸ், சவுதி அரேபியா, ஈராக்லாம் அராப்ஸ். பட் ஈரான் பீப்புள் வந்து பர்ஷியன்ஸ். அப்போ பர்ஷியனுடைய மதம் அப்படின்றது ஜொராஸ்ட்ரியனிசம். ஓகே, அவங்க நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம்லாம் வரதுக்கு முன்னாலேயே 3500 இயர்ஸ் அவ்வளோ வரலாறு கொண்ட அங்கே தோன்றின ஒரு மதம். அக்னியை கும்பிடுவாங்க. பர்ஷியன். ஆமாம், இன்றைக்கும் அவங்களுடைய பழைய ஃப்ளாக்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி தான் அவங்களுக்கான அடையாளமாக இருக்கும். ஓகே, அப்போது அவ்வளோ பழமையான ஒரு மதம். இன்றைக்கி அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா 0.3%. அப்போ நீங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால் திராவிட பர்ஷியன்ஸ் அப்படி தான் நீங்கள் பேர் வைக்கணும். ஏன்னா அவங்க தான் ஒரிஜினலி ஒடுக்கப்பட்ட மக்கள். அதுக்கப்புறம் இஸ்லாமுடைய ஆட்சி அங்கே வந்த உடனே முக்கியமாக 1979 இஸ்லாமிக் அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய நோக்கமே இந்த ஷியா முஸ்லீம் அப்படின்ற இந்த ஷியா இஸ்லாமை உலகம் முழுக்க நம்ம கொண்டு போகணும். இதை வந்து கொமேனி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்தார். அப்போ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அழித்து ஒழிக்கப்பட்டாங்க. மாற்று மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமாக அந்த நாட்டின் பூர்வக்குடியில் உருவான மதங்கள், முக்கியமாக ஜொராஸ்ட்ரியனிசம். இன்னைக்கு அவங்க மக்கள் தொகை மொத்தம் 10,000 15,000 அவ்வளோதான். அந்த நாட்டுடைய மக்கள் தொகை 10 கோடி. ஆனால் 0.03% தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கணும்னா இங்கே தான் வந்து நிற்கணும். ட்ராப்பில் மாட்டிருக்கோன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னுமே நம்ம ரஷ்யா கூட அமெரிக்கா கூட சேர்ந்து வி ஆர் இன் அ ட்ராப். அப்போ அந்த ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானலமெண்ட்டாக போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளுறாங்க. போத் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் ஈஸ்டில் உள்ளவங்களும் சேர்ந்து அவங்க நம்மளை அப்படி தள்ளும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்று நான் வந்து எனக்கு 2 பேரும் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு நம்ம வந்து எடுக்கிறோம். ஆனால் இல்லை, நீ வந்து யாரோ ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து வி ஆர் பீயிங் ப்ரெஷரைஸ்ட் இல்லையா? வி ஆர் பீயிங் ப்ரெஷரைஸ்ட். அப்போ அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா, இல்லை நான் தனியாக நிற்பேன், ஐஎம் அ சூப்பர் பவர் அப்படின்ற இடத்துக்கு இந்தியா ஒரு 3rd பவராக வர முடியும். அதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் உண்டு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஆயிலுக்காக இவங்கள சார்ந்திருக்கிறோம், அண்ட் டெக்னாலஜிக்கலி அவங்கள சார்ந்திருக்கிறோம், அண்ட் மிலிட்ரிக்கும் நம்ம வெளியே நம்ம வந்து வாங்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு குளோபலைஸ்ட் எக்கானமியில் நம்ம வந்து தனித்து வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வர்றது மட்டும்தான் நமக்கு வெளியே இருந்து வர்ற இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்றத நான் 59 முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் 62ல ஒரு பெரிய ஒரு வாரா வர ஆரம்பிச்சது. அந்த வாருக்கும் காரணம் யாருன்னா அகைன் சைனா. அவங்க நம்ம இந்தியன் காஷ்மீர்ல லடாக் பக்கத்துல அக்ஷாய் சின் என்ற ஒரு சின்ன ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்கு நடுவுல இவங்க வந்து ரோடு போட்டாங்க. வேணும்னே அவங்க பண்ணாங்க. பிளஸ் இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாவையும் அவங்க வந்து இல்லீகலா ஆக்குபை பண்ணாங்க இல்லையா? இதுல பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம்னா பாகிஸ்தான் மட்டும் தான் காஷ்மீர்ல ஒரு பகுதியை வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. இல்ல, இந்த சைடு அதோடைய கிழக்கு பகுதியில இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்ஷாய் சின்ன்ற பகுதி இட் இஸ் வித் சைனா. அப்போ 62 வார்லயும் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அவங்க தான்.